இஸ்லாம் என்பது ஒரு மதம் அல்ல, ஒரு மார்க்கம்னு சொல்றாங்க. ஸோ எதற்கான மார்க்கம்? அதை பத்தி கொஞ்சம் விளக்கமா சொல்ல முடியுமா? இஸ்லாம்ன்ற அந்த பதமே வந்துட்டு இந்த மனிதன் எப்படி வாழணும், எது செய்யணும், செய்யக்கூடாது, அவன் வாழ்வின் நோக்கம் என்ன. நபிகள் நாயகம் 1400 வருடங்களுக்கு முன்பதாக தான் தோன்றுச்சு அப்படின்னு நினைப்பாங்க. இஸ்லாமோட ஹிஸ்ட்ரி வந்துட்டு இந்த வரிசையில வந்து ஜீசஸும் இருக்காரு. ஒரே இறைவனை வணங்கணும்னு சொல்லப்பட்ட ஜீசஸையும் இறைவனா ஆக்கிட்டாங்க. நம்மளோட பாவங்களுக்காக சிலுவையில் அறையப்பட்டார்னு நினைக்கிறாங்க. ஆனால் இயேசு கிறிஸ்து வந்து சிலுவையில் அறையப்படலாம். காலப்போக்கில் மனித கரங்களால் கரப்டடும் ஆயிடுச்சு. உண்மையும் பொய்களும் கலக்கப்பட்டது. ஆனால் அப்பயும் தோண்டி பார்க்கும்போது ரிக்வேதத்திலும் சரி, மற்ற வேதங்களையும் சரி, பேசிக்காக நமக்கு புரியுற மாதிரியே சொல்லணும்னா, நம்மளுடைய பையன் இருக்கான், நம்மளை அப்பான்னு சொல்லாமல் ஊரில் போகிற வரவங்களெல்லாம் அப்பான்னு சொல்லிட்டு இருந்தால் அது எவ்வளோ பெரிய பிரச்சனையாகும். ஆனால் நாம் நன்றி கெட்டவங்களா இருக்கும். ஸோ இஸ்லாத்தில் மன்னிக்கப்படாத ஒரு பெரும்பாவமாக இணை கற்பித்தலை சொல்லுவாங்க. கணவன் மனைவி வசியம், தொழில் வசியம், தகாத உறவை பிரித்தல், தனவசிய குடுவைமை போன்ற அனைத்து விதமான மை மற்றும் மாந்திரிக பயிற்சி பெற ரத்த கணபதி மாந்திரிக பயிற்சி நிலையத்தை அணுகவும். தொடர்பிற்கு ஸ்கிரீனில் தெரியும் எண்ணை அழைக்கவும். ரிஃப்ளெக்ட் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட லீ டிவி நெட்வொர்க்கோட லீபா தான் நம்ம கூட இருக்காரு. ஸோ அவர்கிட்ட இஸ்லாத்தை பத்தின கருத்துக்களை வந்து நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம். வாழ்த்துக்கள். இப்போ இஸ்லாத்தில் வந்து பார்த்தீங்கன்னா, இஸ்லாம் என்பது ஒரு மதம் அல்ல, ஒரு மார்க்கம்னு சொல்றாங்க. ஸோ எதற்கான மார்க்கம்? அதை பத்தி கொஞ்சம் விளக்கமா சொல்ல முடியுமா? இஸ்லாம்ன்ற அந்த பதமே வந்துட்டு சலாம், அமைதி அப்படின்றதுலேருந்து வந்தது. ஸோ அமைதியின் மார்க்கம் தான் இஸ்லாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ மதத்துக்கும் மார்க்கத்துக்கும் பெரிய டிஃப்ரென்ஸ் என்னென்னா, ஒரு மதம் வந்துட்டு அது ரொம்ப ஒரு கடுமையாக மக்கள் மத்தியில் இருக்கப்படும். ஆனால் அது வந்து அந்த கடுமையாக இருந்தாலுமே நிறைய பேர் அதை ஃபாலோ பண்ண மாட்டாங்க. இன்னும் வந்துட்டு பர்த் அடிப்படையில், பிறப்பின் அடிப்படையிலையும் இருக்கப்படும். ஆனால் இஸ்லாம் ஒரு மார்க்கம்ன்றப்ப வாழ்வியல் நம்ம சூஸ் பண்ணிக்கிறது, இந்த வழியில் நான் போகிறேன் அப்படின்ற பாதையை பயணிக்கிறது தான் இஸ்லாம். இந்த வழியா போனா உன்னோட வாழ்க்கை வந்து சிறப்பானதா இருக்கும், இப்படி வாழ்ந்தா உன்னோட வாழ்க்கை நல்லதா இருக்கும்ன்றதுக்காக அந்த வார்த்தை தான். மனிதன் எப்படி வாழணும், எது செய்யணும், செய்யக்கூடாது, அவன் வாழ்வின் நோக்கம் என்ன, அதுக்கான பாதையை வகுத்து கொடுக்குறது. இஸ்லாமோட பார்வையில பிற மதங்களை இஸ்லாம் எப்படி பாக்குதுன்னு நீங்க நினைக்கிறீங்க? இஸ்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து நபிகள் நாயகம் 1400 வருடங்களுக்கு முன்பதாக தான் தோன்றுச்சு அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் ஆக்சுவலாக இஸ்லாமோட ஹிஸ்ட்ரி வந்துட்டு ப்ராஃபட் ஆடம் முதல் மனிதன்ல இருந்து தோன்றுது. ஸோ இறைவன் வந்துட்டு ஆதம்ன்ற மனிதரை படைச்சு அவங்களுக்கு அவ்வா அப்படின்ற துணைவியை படித்து சொர்க்கத்தில் வச்சிருக்கும் போது ஒரு டெஸ்ட் வைக்கிறான். இந்த மரத்து பக்கம் நெருங்காதீங்க, ஸோ இதில் உள்ள கனிகளை சாப்பிட வேணும்னு ஒரு டெஸ்ட்டு. ஸோ அதை அவங்க மீறினதுனால அவங்களுக்காக ஒரு பனிஷ்மெண்ட் கொடுக்கப்படுது. அதுக்கப்புறம் அவங்க அதுலேருந்து மன்னிப்பு கேட்டு ரெக்கவர் ஆகிறாங்க. அதுக்கப்புறம் மனித சமுதாயம் இந்த உலகத்தில் பல்கி பெருகுது. ஸோ அதுக்கப்புறம் வந்து கொலை, கொள்ளை, குரோதம், மது, சூது இதெல்லாம் பெருகுது. ஒவ்வொரு காலத்துலேயும் இன்னும் பல வழிபாடுகள், பல மதங்கள் தோற்றுவிக்கப்படுது மனிதர்களால். படைத்தவனை வணங்கணுன்ற கான்செப்ட் போய் படைப்பினங்களை மனிதர்களா மரம், செடி, கொடி, கல், சிலைன்னு அவங்கவுங்க தன்னுடைய லாபத்துக்காகவும் பயத்தினாலையும் உண்டாக்கிக்கிட்டாங்க. ஸோ இது மாதிரி வரும்போது தான் நபிமார்கள் வராங்க. ஒவ்வொரு நபிகளும் ஆபிரகாமா இருக்கட்டும், மோசஸாக இருக்கட்டும், ஜீசஸாக இருக்கட்டும், அவங்களாம் வந்துட்டு ஒரே இறைவனை தான் நம்ம வணங்கணும், இந்த மாதிரி கல், ஆடு, மாடு இதெல்லாம் வணங்கக்கூடாது, நம்மளை படைத்தவன் ஒருவன் தான். ஸோ அந்த இறைவன் வந்துட்டு பரிசுத்தமானவன், அவங்களுக்கு வந்து இணைத்துணை கிடையாது, பிகினிங் எண்டு கிடையாது, குழந்தை குட்டி கிடையாது, கருத்துக்களை வந்து முன்வைக்கிறாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, மனிதன் தோன்றியதுலேருந்து இப்போ முகமது நபி வரைக்கும் நிறைய நபிமார்கள் வந்துட்டாங்க. ஆனால் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள மட்டும் முதன்மையாக பார்க்கறதுக்கான காரணம் என்ன? அப்படி கிடையாது. இப்போ பார்த்தீங்கன்னா ஆடம் காலத்தில் இருந்த மக்கள் ஆடமை தான் வந்து முதன்மையாக பார்த்துருப்பாங்க. மோசஸ் காலத்தில் இருந்த மக்கள் மோசஸை தான் முதன்மையாக பார்த்துருப்பாங்க. ஜீசஸ்க்கு நமக்கு கடைசியாக அனுப்பப்பட்ட இறை தூதர் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதனால நம்ம முதன்மையாக பார்க்குறோம். ஆனால் இறைவனோட பார்வையில் தன்னுடைய நபிமார்கள் மத்தியில் பாகுபாடு கிடையாது. முஸ்லீம்களும் வந்துட்டு ஜீசஸ், மோசஸ், ஆபிரகாம், ப்ராஃபட் முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லாரையும் ஒரே மாதிரி தான் நேசிக்கணும். ஸோ அந்த டிஃப்ரென்ஷியேட் கிடையாது. ஆனால் நமக்கு ரொம்ப டீட்டெயில்டு ஒரு லைஃப் ஸ்ட்ரக்சர் வந்து நபிகள் நாயகம் மூலமாக கிடைக்குது. எப்படி உக்காந்தாங்க, எப்படி சாப்பிட்டாங்க, எப்படி ஆட்சி செஞ்சாங்க, எப்படி மனைவி கூட நடந்துக்கிட்டாங்க, எப்படி மாற்று மதத்தவர்கள் கூட நடந்துக்கிட்டாங்க அப்படின்ற அந்த ஃபுல் ஸ்ட்ரக்சர் வே ஆஃப் லைஃப் கிடைக்கும் போது ப்ராஃபட் முகமது மூலமாக நமக்கு ஒரு அகிலத்தாருக்கு ஒரு அற்கொடையாக நம்ம அனுப்பி உள்ளோம்னு அல்லாஹ் சொல்கிறான். ஸோ ப்ராஃபட் முகமது தான் ஒரு ரோல் மாடல், நம்ம எப்படி வாழணுன்றதுக்காக இறைவன் சொன்னபடி அவர் வாழ்ந்து கட்டிட்டார். நாம நபிகள் நாயகத்தை பின்பற்றினா போதும். ஸோ அதனால தான் இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ். இதில் இந்த வரிசையில் வந்து ஜீசஸும் இருக்காரு. ஸோ ஜீசஸை பற்றி இஸ்லாத்தில் சொல்லப்பட்ட ஏதாச்சும் கருத்துக்கள், ஏதாச்சும் இன்சிடென்ட்ஸ் இருக்குங்க? இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ ஆடம்லேருந்து அந்த ஸ்டோரி வரும்போது ஆபிரகாமிக் ரிலிஜியன் சொல்லுவாங்க. ஸோ ஆபிரகாமை ஏற்றுக்கிட்ட 3 மதங்கள் வந்து யூத மதம், கிறிஸ்தவ மதம், இஸ்லாம். ஸோ இவங்க 3 பேரும் தான் இந்த ஸ்டோரி வராங்க. ஸோ கிறிஸ்தவத்தை பற்றி இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னா, முதல்ல யூதர்கள் வந்துட்டு
இறைவன் கொடுத்த அந்த மோசஸ்க்கு கொடுத்த தோராவை வந்து காலப்போக்கில் கரப்ட் பண்ணிட்டு அவங்க புது ரிலிஜியனாக உருவாக்கிக்கிட்டாங்க. அப்போதான் ஜீசஸ் கிரைஸ்ட் வந்து இப்படிலாம் பண்ணக்கூடாது, நம்மளை படித்த ஒரே இறைவனை தான் வணங்கணும், உங்கள் சுயலாபத்துக்காக மார்க்கத்தை மாற்றாதீங்க அப்படின்னு சொல்லும் போது அந்த பைபிள்ன்ற இஞ்சில் வருது. ஸோ அந்த உள்ளதையும் கரெக்ட் பண்ணிட்டு மக்கள் வந்து யார் ஒரே இறைவனை வணங்கணும், ஆதம்லேருந்து மோசஸ் வரைக்கும் ஜீசஸ் வரைக்கும் ஒரே இறைவனை வணங்கணும்னு சொல்லிட்டு அந்த கான்செப்ட் போய் இறைவனுக்கு ஒரு இறைமகன் வந்துட்டாரு, ஸோ முக்கடவுள் கொள்கைன்னு ஒரு புது தியரியை கொண்டு வரனால ஜீசஸ் ஒரே இறைவனை வணங்கணும்னு சொல்லப்பட்ட ஜீசஸையும் இறைவனை ஆக்கிட்டாங்க. ஸோ இந்த இடத்துல தான் முஸ்லீம்கள் வந்து ஜீசஸ் கிரைஸ்ட்டை வந்து ஒரு நபியாக தூதராக கன்னி மரியாளுக்கு பிறந்தவராக பார்க்குறாங்க. ஆனால் கிறிஸ்தவ சகோதரர்கள் வந்து அவர் ஒரு இறைமகனாக பார்க்குறாங்க. நம்மளோட பாவங்களுக்காக சிலுவையில் அறையப்பட்டார்னு நினைக்கிறாங்க. ஆனால் இயேசு கிறிஸ்து வந்து சிலுவையில் அறையப்படலை, இறைவனிடத்துல உயர்த்தப்பட்டார். திரும்ப வந்து உலகம் அழிகிறதுக்கு முன்னாடி இயேசு கிறிஸ்து திரும்ப வருவார்னு முஸ்லீம்கள் நம்புறாங்க. இப்போ வந்து நீங்கள் சொன்ன மாதிரி குரானில், பைபிளில், கீதையில் எல்லாத்துலேயும் வந்து பார்த்தீங்கன்னா இறைவன் ஒருவன்ற ஒரு கருத்து மட்டும் முதன்மையாக இருக்குது. ஸோ வந்து எல்லாத்துக்கும் ஒரு கனெக்டிவிட்டி இருக்குங்க. கண்டிப்பாக அதுதான் இப்போ இஸ்லாமோட பேஸ் என்னன்னா எல்லா பகுதியிலையும் தூதர்கள் வந்திருக்காங்க, எல்லா மக்களுக்கும் வேதங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ அது காலப்போக்கில் மனித கரங்களால் கரப்டடும் ஆயிடுச்சு, உண்மையும் பொய்களும் கலக்கப்பட்டிருக்கு. ஆனால் அப்பயும் தோண்டி பார்க்கும்போது ரிக்வேதத்துலேயும் சரி, மற்ற வேதங்களையும் சரி, எல்லாத்துலேயும் ஒரே இறைவனை வணங்கணுன்ற அந்த பேஸ் மட்டும் கரெக்டாக இருக்குது. ஸோ இதன் அடிப்படையில் தான் எல்லா மக்களுமே ஒரே இறைவனை தான் வணங்கணுன்ற கான்செப்டில் இருந்திருக்காங்க. காலப்போக்கில் கரெக்ட் ஆகிட்டாங்க. இப்போ முஸ்லீம்களே நிறைய பேர் அதில் கரெக்ட் ஆகி தானே இருக்காங்க. நீங்கள் சொல்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா முஸ்லீம்ஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தர்கா வழிபாடுங்கிறது வந்து இஸ்லாம் வந்து மறுக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் வந்து ஒரு பகுதியினர் வந்து பார்த்தீங்கன்னா தர்கா வழிபாடை இன்னும் ஆதரிச்சுட்டு தான் இருக்காங்க. ஸோ அதை இது தப்புன்னு சொல்கிறதுக்கு குரானில் ஏதாச்சும் வசனம் அந்த மாதிரி ஏதாச்சும் இருக்குங்களா? இப்போ குரானில் வந்து ஃபஸ்ட்டு நம்ம தொழுகைக்கு ஓதுற அந்த சூறா பேர் சூரத்துல் ஃபாத்திஹா. ஸோ ஒவ்வொரு தொழுகையிலும் அதை தான் ஓதுவோம். அது என்ன சொல்லுது, ஈயாக்கா நாக்புது ஐயாக்க நஸ்தீன், உன்னையே வணங்குகிறோம், உன்னிடமே உதவி தேடுகிறோம். ஸோ அதை சொல்லிட்டு போயிட்டு நம்ம ஒரு இறந்தவங்கள்ட்ட போயிட்டு உதவி தேடுறது அது டோட்டலாக கான்ட்ரடிக்டாக இருக்குல்ல. ஸோ அதனால தான் இஸ்லாம் வந்து என்னன்னாலும் இறைவன்ட்டே நீ டேரெக்டாக கேளு, எந்த மீடியேட்டரும் இடையில தேவையில்லைன்னு சொல்லுது. ஸோ எந்த வகையிலுமே இந்த இணை வைப்பை வந்து அக்செப்ட் பண்ணலாம். இஸ்லாத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இணை கற்பித்தல்ன்றது ஒரு மன்னிக்க முடியாத குற்றமாக இருக்குது. ஸோ அது உண்மையாக அப்படிதாங்களா? அது ஆமாம், கண்டிப்பாக. ஸோ அது பேசிக்காக நமக்கு புரிகிற மாதிரியே சொல்லணும்னா, நம்மளுடைய பையன் இருக்கான், நம்மளை அப்பான்னு சொல்லாமல் ஊரில் போகிற வரவங்களெல்லாம் அப்பான்னு சொல்லிட்டு இருந்தால் அது எவ்வளோ பெரிய பிரச்சனை ஆகும். நமக்கே என்னடா அது அப்படின்னு தோணும். அது பேசிக்காக ஒரு மனுஷனுக்கு எப்படின்னா, இந்த உலகத்தெல்லாம் படைச்சு உணவளிச்சு கரெக்டான ஸ்ட்ரக்சரில் உருவாக்கிட்டு இருக்க இறைவனை நம்ம கண்டுக்காமல் எதையோ நாமளாக உருவாக்கிட்டு படைப்பினங்களை வணங்கிட்டு இருக்கும் போது அது கண்டிப்பாக இறைவனை அவமானப்படுத்துகிற மாதிரி தான். ஸோ என் அப்பா ஃபோட்டோக்கு பதிலாக நான் வேற ஒருத்தர் அப்பான்னு ஃபோட்டோ காட்டும் போது அது என் அப்பாவை எவ்வளோ கஷ்டப்படுத்துன்ற மனித உணர்வு. ஆனால் இறைவன் இன்னும் கூடுதலாக போய் நமக்கு எல்லாமே இன்னும் நம்ம ஒழுங்காக இல்லாட்டினாலும் நம்ம மூச்சு விட்டுட்டு இருக்கோம், நமக்காக உணவு கிடைக்குது, நமக்காக எல்லாமே கரெக்டாக இந்த உலகம் கரெக்டாக சூரியனை சுற்றுது, சந்திரன் வருதுன்னா இதெல்லாம் மனிதர்களுக்காக இறைவன் ஏற்படுத்தி கொடுத்தது தான். ஆனால் நாம் நன்றி கெட்டவங்களா இருக்கும். ஸோ இஸ்லாத்தில் மன்னிக்கப்படாத ஒரு பெரும்பாவமாக இணை கற்பித்தலை சொல்லுது. ஸோ அது உலகத்துல இருந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டா ஓகே. மற்ற பாவங்களையாவது இறைவன் வந்து இறந்த பிறகு நினைச்சா தண்டிப்பா, நினைச்சா மன்னிப்பான்ற கான்செப்ட் இருக்கு. ஆனால் இணை வைப்புக்கு மன்னிப்பே கிடையாது, அது அனைத்து பாவங்களையுமே அழித்து விடும்னு சொல்லியிருக்கு. ஸோ முஸ்லீம்கள் வந்துட்டு இஸ்லாமை கரெக்டாக ஃபாலோ பண்ணும்போது இணை வைப்பை கொஞ்சம் கூட நெருங்கக்கூடாது. அது இணை வைப்பு பல வெரைட்டி ஆகும். ஸோ அல்லாஹ்க்கு கொடுக்குற ஆற்றலை மற்றவங்களுக்கு நம்ம இருக்கிறதா நம்பக்கூடாது, அல்லாஹ்க்கு மட்டுமே செய்ய வேண்டிய இபாதத்தை வணக்க வழிபாடாக வேற யார்ட்டையும் செய்யக்கூடாது, அல்லாஹ்வோட சட்டங்களை நாம மற்றவங்களுக்கு சட்டமேற்ற அதிகாரம் இருக்குன்னு நம்பக்கூடாது. இது மாதிரி பல கிளைகள் அதில் இருக்கு. இப்போ இருக்கிற பூமி வாழ்க்கையை விட மறுமை வாழ்க்கையை தான் வந்து பெருசாக நம்புறாங்க. கண்டிப்பா. சரிங்களா? ஸோ அந்த மறுமை வாழ்க்கை எப்படி இருக்கும் ஒரு முஸ்லீமுக்கு? ஸோ இந்த வாழ்க்கை வந்து கேட்கும் போதே வந்து நம்ம இறைவன் சொல்கிறான் வந்து இது வந்து ஒரு சோதனைக்காக தான் உங்களை படைச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி. ஸோ இந்த வேர்ல்ட் லைஃபே ஒரு டெஸ்ட் மாதிரி தான். இந்த டெஸ்ட்டில் இறைவன் சொன்ன ரூல்ஸ் படி நம்ம நடந்துட்டா, குரான் ஹதீஸ் படி வாழ்ந்துட்டா, அதுக்குள்ள கரெக்டாக நம்ம ஜெயிச்சிட்டோம்னா மறுமையில் அதுக்கான கிஃப்ட் கொடுக்கப்படும். ஸோ மறுமை தான் ரியாலிட்டியான வாழ்க்கை, இங்கே இருக்கிறது எக்ஸாம். ஸோ நிரந்தரமான ஒரு மரணம் இல்லாத ஒன்று சொர்க்கத்துக்கு போவோம், இல்லை நரகத்துக்கு போவோம். இந்த ரெண்டு கான்செப்ட் தான். ஸோ மரணமே அங்கே கிடையாது. இங்கே வந்து நம்ம டெம்பரரி டெஸ்ட்டுக்கு வந்திருக்கோம். ஸோ இங்கே வந்து ஒரே இறைவனை வணங்கிட்டு மக்களை ஏமாத்தாமல் இன்னும் சமத்துவத்தை போதிச்சுட்டு பெண்களுக்கு கொடுக்க வேண்டிய உரிமைகளை கொடுத்து மோசடி செய்யாமல் இது மாதிரி பல ஸ்ட்ரக்சர் வந்து இஸ்லாம் கொடுக்குது. இதுபடி வாழ்ந்தால் நம்ம அங்கே வந்து எட்டர்னல் லைஃபுக்கு போக முடியும். இப்போ வந்து மக்கா மதீனான்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலாக வந்து ஒரு காலத்தில் காபாவில் வந்து பார்த்தீங்கன்னா சிலைகள் இருந்தது, அதுக்கப்புறம் வந்து அது மூடப்பட்டு இப்போ அது வழிபடுறதுக்கான இப்போ காரணம் என்னன்னு நீங்கள்?
காபாவை எதுக்காக? ஆமா, காபாவோட காபா. ஹிஸ்டரி பார்த்தீங்கன்னா ஒரு காலத்துல சிலைகள் இருந்ததுன்றது நபிகள் நாயகம் காலகட்டத்தில் காபாவில் 360 சிலைகளை வச்சு வழிபட்டுட்டு இருந்தாங்க. ஆனா காபாவோட பேஸே பார்த்தா சிலை வழிபாடான்னு கேட்டால் கிடையாது. அது முதல் மனிதர் இந்த பூமியில உருவாக்கப்பட்ட முதல் பள்ளிவாசல் காபத்துல்லாதான்னு இஸ்லாம் சொல்லுது. ஸோ முதல் மனிதன் ஆடம்ல இருந்து அந்த பள்ளிவாசலாக இறைவனை வணங்குற இடமாக அந்த காபா வந்து இருக்கு. ஸோ அதுக்கப்புறம் ஆபிரகாம் வந்துட்டு அதை இன்னும் புனர்நிர்மாணம் செஞ்சு அது ஒரு சென்டராக வந்து ஆக்கப்படுது. ஸோ இன்னும் நபிகள் நாயகம் காலகட்டத்தில் அது அஃபிஷியலாக நமக்கு முன்னாடி கிப்லான்றது அந்த ஜெருசலமில் உள்ள மஸ்ஜிதுல் அக்ஸாவாக இருந்துச்சு. யூதர்களும் அதை நோக்கி தான் தொழுதுகிட்டு இருந்தாங்க. ஆனால் நபிகள் நாயகம் வந்த பிறகு காபாவை வந்து கிப்லாவாக சூஸ் பண்ணனால காபா வந்து இருக்குது. ஸோ காபாலேருந்து டைரெக்டாக இறைவன் வரைக்கும் ஒரு அங்கேயும் ஒரு பள்ளிவாசல் இருக்கிறதாக கருதப்படுது. ஸோ இது வந்து ஒரு பள்ளிவாசல் தான். ஸோ இங்கே தான் வந்துட்டு அல்லாஹ் வந்து இங்கே தான் இருக்கான் அப்படின்னு நம்புறது கிடையாது. அல்லாஹ் வந்து 7 வானங்களுக்கு மேலே அர்ஷினுக்கு மேலே சிம்மாசனத்தில் இருக்கான்னு நம்புகிறோம். ஸோ ஆனால் அல்லாவோட சக்தி எல்லா இடத்துலையும் பரவி இருக்கு. ஸோ காபத்துல்லாவோட இம்பார்ட்டன்ஸ் முதல்ல கட்டப்பட்ட பள்ளிவாசல்ன்றனால. இப்போ ஒரு முஸ்லீமா ஒருத்தன் வந்து பிறந்ததுலேருந்து ஒரு குறிப்பிட்ட வயசு வரைக்கும் அவன் இஸ்லாத்தை பின்பற்றாமல் அவன் இஷ்டப்போக்கில் வந்து அவன் வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்கான். ஆனால் ஒரு கட்டத்துக்கு மேலே வந்து அவனுக்கு புரிஞ்சு மறுபடியும் அவன் இஸ்லாத்தோட வழியில் வந்து இபாதத்தாக இருக்க ஆரம்பித்தா அவனுக்கு வந்து முன்னாடி செஞ்ச தவறுகளுக்கு வந்து மன்னிப்பு கிடைக்குமா? கண்டிப்பா. அதாவது அறியாமை, இக்னோரன்ஸ் சொல்லுவாங்க. ஒரு சட்டம் தெரியாம தவறு செய்யறாங்க. ஸோ இவங்க எல்லாருக்குமே வந்து கண்டிப்பா மன்னிப்பு கொடுத்தாதான் அது ஒரு கரெக்டான ரூல்ஸா இருக்கும். ஏன் வந்து நீ இந்த பாவம் செஞ்சேன்னா அது எனக்கு பாவமே தெரியாது, பின்னாடி நான் குரான் ஹதீஸ் இந்த பயான்லாம் கேட்கும் போது பாவம் தெரியுது நான் மாத்திக்கிறேன்றப்ப அது மாற்றுறது தான் இஸ்லாம் விரும்புது. இது ஒரு விஷயம். இப்ப தெரிஞ்சே பாவம் செய்யறாங்க வச்சுக்கோங்க. குரான் என்ன சொல்றதுன்னா வரம்பு மீறி பாவம் செய்த அடியார்களே அல்லாஹ்வுடைய கருணையில ஒரு காலத்துலயும் நீங்க நம்பிக்கை இழக்க வேணாம், அல்லாஹ் எல்லா பாவங்களையும் மன்னிப்பான் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ உண்மையிலே நாம தௌபான்னு சொல்லுவாங்க, பாவம் மீட்சி அடையணும். பாவம் மன்னிப்புக்கும் பாவம் மீட்சிக்கும் என்ன அர்த்தம்னா நான் ஒரு பாவம் செஞ்சுட்டு இருக்கேன் அதை இனிமே செய்ய மாட்டேன்னு இறைவன்கிட்ட ஒரு வாக்குறுதி கொடுத்து அதுல இருந்து டோட்டலா வெளியே வரும்போது இறைவன் கண்டிப்பா மன்னிக்கிறதாக தான் சொல்றோம். இப்போ ஒரு முஸ்லீமா பிறந்துட்டு 5 கடமைகள் சொல்லுவாங்க. அந்த 5 கடமைகள் கண்டிப்பா செஞ்சாகணும். அந்த 5 கடமைகள் என்னன்னு சொல்லுங்க. ஆக்சுவலா வந்து இஸ்லாம்ல பாத்தீங்கன்னா 5 கடமை கிடையாது, எக்கச்சக்கமான கடமைகள் இருக்கு. அதை பேஸ் பண்ணா இஸ்லாம் வந்து 5 தூண்கள்ல நிர்ணயம் செய்யப்பட்டிருக்கு. களிமா, தொழுகை, நோன்பு, ஜக்காத்து, ஹஜ்ஜின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த இதை வந்து மேஜரா சொல்லப்படுது. ஆனா இது மட்டும் இல்லை, அண்டை வீட்டாருக்கு உணவளிக்கிறதும் கடமை தான். ஒரு வழியில உள்ள ஒரு பாதையில கல் இருந்தா அதை தூக்கி போடுறதும் கடமை தான். இது மாதிரி ஸ்ட்ரக்சர் நிறைய போகுது. ஆனா இந்த 5 தூண்ல அமைஞ்சிருக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ களிமானா என்னன்னு பார்த்தீங்கன்னா லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ், வணக்கத்திற்கு தகுதியானவன் அல்லாஹுவை தவிர வேற யாரும் இல்லை, முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறைவனோட இறுதி தூதராகவும் அடிமையாகவும் இருக்கின்றார்கள். இதை அக்செப்ட் பண்றது. ஸோ ஒரே இறைவனை மட்டும்தான் நான் வணங்குறேன், அந்த இறைவனுக்கு இணை துணை இல்லை, முஹம்மது நபி இறை தூதராக இருக்காங்கன்னு அக்செப்ட் பண்ணிக்கிறேன். செகண்ட் வந்துட்டு தொழுகை. 5 வேளையும் இறைவனுக்காக தொழுவது. நீங்க பள்ளிவாசல்லாம் பார்த்துருப்பீங்க, ஃபஜர், லோஹர், அசர், மஹ்ரிப், இஷான்னு தொழுகை வந்து இறைவனுக்காக செய்வாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா நோன்பு வைக்கிறது. நோன்பு வந்துட்டு இந்த ரமலானுடைய மாதம்னு இருக்கும். ஒரு இஸ்லாமிக் கேலண்டர்ல 9th மந்த் வந்து ரமதான். ஸோ அந்த மந்த்ல இறைவனுக்காக காலையில அந்த ஃபஜர் டைம் சூரியன் உதிக்கிறதுலேருந்து சூரியன் அஸ்தமானம் ஆகிற வரைக்கும் எந்த தண்ணி கூட குடிக்காம இறைவனுக்காக நோன்பு இருக்குது. அது எதுக்காகன்னு இஸ்லாமே சொல்லுதுன்னா அது மூலமா இறையச்சத்தை வந்து நீங்க அடைவீங்க. ஸோ யாருமே பார்க்காத நிலைமையிலையும் நீ சாப்பிடாம இருக்கன்னா இறைவன் பார்க்கறான்ற உணர்வு வருது, அதனால நீ இருக்க. இதே மாதிரி எந்த பாவம் செய்யும் போதும் இறைவன் பார்க்கறான்ற உணர்வு வந்து அதை விடணுன்றதுக்காக தான் அந்த நோன்பு வருது. அடுத்து பார்த்தீங்கன்னா ஜக்காத்துன்னு சொல்லுவாங்க. இஸ்லாமில் ஒரு சர்டன் லிமிட்டுக்கு மேலே நம்ம சம்பாதிக்க ஆரம்பிக்கிறோம்னா 2.5% அது வந்து ஏழைகளுக்கு வழிபோக்கர்களுக்கெல்லாம் தானமாக கொடுக்கறது கடமை. அந்த சொத்தை நம்மளே வச்சுக்கிறது அது வந்து ஹராமான கட்டாயமாக்கப்பட்டது. அது ஒரு குறிப்பிட்ட லெவல் நம்மள்கிட்ட அந்த வருமானம் இருக்கணும். ஒரு 11.5 பவுன் அந்த மாதிரி சொத்து சொல்கிறாங்க. ஸோ இது வந்து ஏழைகள் கூட கொடுக்குறது. 5வது வந்து ஹஜ்ஜு. ஸோ வந்து தன்னுடைய வாழ்க்கையில் செல்வங்களும் உடல் வலிமையும் இருக்கும்ப கடைசியாக புனித மக்காவுக்கு வந்து ஹஜ்ஜு பயணம் செய்கிறது. ஸோ இது வந்து இஸ்லாத்தோட 5 தூண்கள் அப்படின்னு சொல்லப்படுது. இவ்வளோ நேரம் இஸ்லாத்தை பற்றி சிறந்த கருத்துக்களை எங்களுக்காக எடுத்து சொன்னதுக்கும் உங்களோட நேரத்துக்கு ரொம்ப நன்றி. அல்ஹம்துலில்லாஹ்.